வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும், அதாவது ஒரு இல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் நிலையில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் படிப்படியாக படித்து சிறப்பான முதல் மாணவன் என்று பெயர் எடுத்து அதன் பிறகு பட்டம் பெற்று, பட்டம் பெற்ற பிறகு ஒரு நல்ல வேலை அமைந்து, நல்ல வேலை அமைந்த பிறகு ஓர் அரசியல் ஈடுபாடு, அரசியலில் ஈடுபட்டு ஒரு தலைவராக ஆகக்கூடிய சூழல், தலைவராக இருந்து ஒரு பெருந்தலைவராக மாறக்கூடிய ஒரு நிலை, இப்படி நீங்கள் பிறப்பது ஒரு இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் இறக்கும் பொழுது ஒரு பெருந்தலைவன் என்ற நிலை அளவிற்கு உங்களை வளர்ச்சி அடையச் செய்வதுதான் இந்த 3ஆம் பாவகம். வளர்ச்சியை சொல்லக்கூடிய, விருத்தியை சொல்லக்கூடிய, டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்கிரேடு உயர்த்தக்கூடிய, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவகம் ஒரு சிறப்புத்துவம் வாய்ந்த பாவகம். அது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி தேவைப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையை அது எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இறைப்பணிகள், ஆலயப் பணிகள், இறை தொண்டு, ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்துணையும், அதாவது புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த 3ஆம் பாவகம் உங்களுக்கு வளர்ச்சியை மட்டும்தான் கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ச்சியை மட்டும் இந்த 3ஆம் பாவம் உங்களுக்கு தரவில்லை. அது இன்னும் இரட்டிப்பாக உங்களுக்கு தரக்கூடிய பலன் ஆடை ஆபரணங்கள். ஒரு மனிதன் பகட்டான ஆடை உடுத்துகிறான், பகட்டாக இருக்கக்கூடிய நிலையில் உயருகிறான். காரணம், அவன் உடுத்தும் ஆடை அவருக்கென்று ஒரு மரியாதையை தரக்கூடிய அந்த அடையாளம் உடையில்தான் இருக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்று நம் முன்னோர்கள் அதனால்தான் சொல்லி வைத்தனர். நீ எப்படி ஆடை உடுத்துகிறாயோ அதற்கேற்ற மரியாதை தான் உனக்கு கிடைக்கும். அப்படி பகட்டான ஆடையை உடுத்தக்கூடிய ஒரு தன்மையை தன்னுள் உள்ளடக்கி வைப்பதுதான் இந்த 3ஆம் பாவகம். அது மட்டுமல்ல, ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வெண்கலம், இப்படி உலோகங்கள் ஆபரணங்களாக அணியக்கூடிய அத்துணையும் தரக்கூடியது இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் ஆடை ஆபரணங்கள் அணிவதில் கட்டாயம் குறைபாடு இருந்தே தீரும். இதில் மாற்று கருத்து இல்லை.
மூன்றாம் பாவகம் எந்த அளவிற்கு உங்களுக்கு பலமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஜொலி ஜொலிப்பது போல் நகை அலங்காரம் செய்து கொள்வது, ஆடை பகட்டான ஆடை உடுத்திக் கொள்வது, பார்ப்பவர் கண்களை உறுத்தும் அளவிற்கு ஜொலிக்கக்கூடிய அந்த நிலையை தருவது இந்த மூன்றாம் பாவகம்தான். சரி, அதற்கடுத்தது இவை என்ன தருகிறது என்று பார்த்தால், நீங்கள் உண்ணக்கூடிய ஆகாரம், உணவு, விலைமதிப்பான உணவு, விலைமதிப்பு அற்ற உணவு. மூன்றாம் பாவகம் சிறப்பாக இருப்பவர்களுக்கு விலை உயர்வான உணவை உண்ணக்கூடிய, விதவிதமான உண்ணக்கூடிய, வாய்க்கு ருசியாக சுவையாக உண்ணக்கூடிய நிலையை கொடுத்துவிடும். மூன்றாம் பாவகம் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் பட்டினி கிடக்கக்கூடிய நிலை, சாப்பாடு இருந்தும் அது அவர்களின் உணவு சுவைக்கு ஏற்றவாறு இல்லாத ஒரு உணவாக இருக்கக்கூடிய நிலை, எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகின்றதோ அதற்கேற்றவாறு உணவுகள் மாற்றப்படும். அது மட்டுமா, பிரயாணத்தில் போகும்போது உங்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமும் இந்த மூன்றாம் பாவகம்தான். பிரயாணம் நீங்கள் செய்யும் பொழுது பிரயாணத்தில் நிறைய தொந்தரவுகளை அனுபவிப்பார்கள் சில பேர். அவர்களுக்கெல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் பாதிப்படைந்திருக்கும். அதனால்தான் பிரயாணத்தில் அவர்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள். இந்த மூன்றாம் பாவகம் சிறப்பாக இருப்பவர்களுக்கு ஏசி வச்சது போல் தனியாக ராஜா போல் ஜம்முன்னு போவாங்க. இந்த மூன்றாம் பாவகம் அதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைவாற்றல், புத்திசாலி, சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு தகுதியை கொடுக்கிறதே இந்த மூன்றாம் பாவகம் தாங்க. அவர் என்ன ஒரு புத்திசாலி, என்னம்மா யோசிக்கிறாரு, அவருடைய கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்பா அப்படின்னு எல்லாம் ஒருவரை புகழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த மூன்றாம் பாவகம் தான். இந்த மூன்றாம் பாவகம் பலமாக உள்ளவர்களுக்கு அந்த நிலை தரும். அதே கெட்டுவிட்டால் இது அப்படியே முரணாக மாறும். முட்டாளாக இருப்பார்கள், சிந்திக்கக்கூடிய தன்மையை இழந்து விடுவார்கள், ஞாபக திறன் குறைபடும், ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் இந்த மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைய பெறும். அது மட்டும்தானா என்று பார்த்தீர்கள் என்றால், எல்லாத்தை விடையும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்லுவோம். உண்மைதானே? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அப்படிப்பட்ட சகோதரனை கொடுக்கக்கூடிய பாவகமே இந்த மூன்றாம் பாவகம்தான். இந்த மூன்றாம் பாவகம் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் ராமனுக்கு அமைய பெற்ற லட்சுமணன் மாதிரி, அண்ணன் கிழித்த கோட்டை தம்பி தாண்ட மாட்டார், அண்ணன் இடும் கணக்கை தம்பி சோதனை செய்ய மாட்டார். தம்பி ராம் லட்சுமணன் அது போன்ற சகோதரர்களாக இருப்பார்கள். மூன்றாம் பாவகம் கெட்டுவிட்டால் பங்காளி, பழமொழி கூட சொல்வார்கள், பங்காளிக்கு பல்லில் விஷம் என்று சொல்வார்கள். அதுபோன்று பங்காளி ஆகி விடுவார். அப்படி ஆகக்கூடிய நிலையை தருவது எல்லாம் இந்த மூன்றாம் பாவகம்தான். இந்த மூன்றாம் பாவகத்தின் தன்மைகளை உறவுகளே சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இந்த மூன்றாம் பாவகத்தின் தன்மைகள் தன்னுள் நிறைய அடக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களது ஜாதகத்தில் நீங்கள் சோதித்தும் பார்க்கலாம். உங்களின் பிராப்தம் என்ன என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடரின் உதவி இல்லாமலேயே அந்த அளவிற்கு மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உறவுகளே. மிக ஒரு சிறப்பான உங்களுக்கு இந்த பதிவு அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மூன்றாம் பாவகம் இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு வாழ்வில்
வளர்ச்சி என்பது, மாற்றம் என்பது, முன்னேற்றம் என்பது இல்லாமலே போய்விடும் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். சகோதரத்துவம் எங்கு சென்றாலும் இளையவன் கையில் இருந்தால் அவனுக்கு யானை பலம் இருக்கும். அந்த யானை பலத்தை கொடுக்கக்கூடிய மனோ திடத்தை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய புத்திசாலி சிந்தனையாளன் என்று சொல்லக்கூடிய கவிதை கற்பனை வரையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட திறனையெல்லாம் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய பாவகம்தான் இந்த 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் இது எல்லாமே உங்களுக்கு குறைபாடாக அமைந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை எப்படி நீங்கள் பார்த்து கொள்வது? 3ஆம் பாவகம் பலமாக இருக்கிறதா என்பதை பற்றி என்றால், நீங்கள் 3ஆம் அதிபதி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், உங்கள் லக்னம்தான் 1ஆம் வீடு. லக்னத்திலிருந்து வரக்கூடிய வீடுகள் நீங்கள் வரிசையில் எண்ணிக்கொண்டு வந்து விடலாம். லக்னத்திலிருந்து 3வது ராசி 3ஆம் வீடு. அந்த 3வது வீட்டில் அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், சூரியன் இருக்கக்கூடாது. லக்ன ரீதியாக அவர்கள் சுபராக உங்களுக்கு இருந்தால் தாராளமாக இருக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. இயற்கை பாவிகள் என்று சூரியன், செவ்வாய், சனியை சொல்வார்கள். ஆனால் அவர்கள் உங்கள் லக்ன ரீதியாக நல்லவராக அமைய பெற்றுவிட்டால் எந்த விதமான அதில் தயக்கம் வேண்டாம். அவர்கள் சுபர்கள்தான். உங்கள் லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் உங்களுக்கு சுப கிரகங்களாக வருகிறதோ அந்த கிரகங்கள் 3இல் அமர்ந்திருக்கலாம், 3ஆம் பாவகத்தை பார்க்கலாம், அல்லது 3ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கலாம். இப்படியெல்லாம் இந்த 3ஆம் அதிபதிகள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு பலமாக இருக்கிறது என்று அர்த்தம். 3ஆம் அதிபதி நீசம் அடைந்து விட்டால் 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய அதிபதிகளோடு இணைந்து விட்டால், அல்லது உங்கள் லக்னத்திற்கு அசுபராக வரக்கூடிய கிரகங்களோடு இணைந்து விட்டால் உங்களுக்கு 3ஆம் பாவகம் பலவீனமாக இருக்கிறது, கெட்டுவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. இப்படித்தான் நீங்கள் பலாபலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகள்.